ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட பால் கறக்கிற வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் மாடு பால் கறக்கிற வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த பருவநிலைக்கு மாடை எப்படியெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கலாம், மழையில் வந்து மாடுகளுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், அந்த டிசீஸை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிகாஷன் பண்ணி அந்த மாடை வந்து காப்பாற்ற முடியும், அதை பற்றிலாம் நிறைய வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பால் கறக்கிறத வந்து இதுலேயும் போட்டிருக்கேன். என்னென்னா நம்ம வந்து இப்போல்லாம் கண்ணுக்குட்டி விட்டு பால் கறக்கிறதே கிடையாது. அப்படியே வந்து நம்ம கறந்துட வேண்டியதான். சும்மா வந்து மடியை நல்லா கழுவிட்டு நம்ம கறக்க ஸ்டார்ட் பண்ணாலே பால் வந்துடும் இந்த மாட்டுக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல மாடு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம வீட்டுக்கு இப்போ யாரோ வந்துட்டாங்க, பால் வேணும் அப்படின்னு நம்ம கடைக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. உடனே நான் சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு மாடுக்கிட்ட பால் கறந்துடுவேன். உடனே கறந்துக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மாடு. எந்த டைமில் வேணால் கறந்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 லிட்டர் பக்கம் கறக்குது. அதுதான் வந்து கறந்துருந்தேன் இன்றைக்கி. கண்ணுக்குட்டி வந்து பிடிச்சி இழுத்து கட்ட முடியல. அதனால தான் வந்து நம்ம அப்படியே வந்து கையிலேயே வந்து கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல் டீட்டெயிலான அந்த லாங் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம நெல் அறுவடையும் முடிஞ்சிருச்சு. நெல் அறுவடைக்கு என்னென்னலாம் நான் பண்ணேன் அதெல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இங்கே ஃபுல்லாக மழையாக இருக்கிறதுனால நெல் வைக்கோல் எல்லாமே நனைஞ்சு போச்சு. அதனால தான் வந்து லாங் வீடியோ வந்து இன்றைக்கி போடல. நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக லாங் வீடியோ போட்டுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட லாங் வீடியோ வந்து லேட்டர் வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய்.